I didn't know I was supposed to speak anything today, so I had to prepare a speech, but I just want to say that I had the privilege of working with Santosh when I was working with the first 3 of my 4 films, I think, was we worked together. We had a great time doing that. He, of course, I learned a lot of. I was new to cinema, and there was a lot that he taught me about writing and movies, etc. And I realized that what a genius he was. And I'm sure that he's used a lot of his knowledge and talent to make this film. I'm excited about looking forward to seeing this, and I wish him all the best. I don't think anybody has given him a bouquet. I think he's been handed a bouquet, so I haven't had a bouquet to get past him. எல்லாருமே சந்தோஷம் தரமாக ஒரு ஆசை இருக்கும். கூடிய சீக்கிரம் என்னோட அடுத்த படத்தில் அதை நிறைவேற்றும் ரொம்ப சந்தோஷமாக இந்த படம் சாங்ஸ் எல்லாமே நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. குறிப்பாக இப்போது சிங்கர்ஸ் இப்போ பார்க்குறேன் ரொம்ப ஃபேவரட்டான சாங் படத்தில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒவ்வொரு ஃப்ரேமும் பெயிண்டிங் மாதிரி இருக்கு. படம் எல்லாம் பார்த்துருக்கேன். பெரிய ஃபேன். அவருக்கும் இந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். பிருத்வி எனக்குள்ள தெரியும். அவங்க கூட வந்து நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற மணி சார், விஜய் சார், மேடையில் இருக்கிற வைரமுத்து சார், எஸ்.ஜே. சூர்யா, அருண்சாமி, இவங்க எல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்னு ரொம்ப ஆசைப்பட்டு உள்ளே இருந்தாங்க. திடீர்னு கேரளாவில் உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு. ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் வேறு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷன், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரைக் வந்து ஷூட்டிங்கே நிறுத்திட்டாங்க. அது பிருத்வி கூட ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அம்மா நம்ம 2 நாள் மദ്രാஸ்ல இருந்து ஃபங்க்ஷன் எல்லாம் பார்க்கலாம் வாங்க கூட சொன்னேன். சிஇஓ, ப்ரொடியூசர் அப்படி இப்படி எல்லாம் சொன்னாங்க. நான் எப்போவுமே நான் பிரித்து கிட்ட விளையாட்டா சொல்லுவேன், ஏன்னா சம்பளம் கொடுக்காம ஒரு சிஇஓ என்ன கிடைக்கும் என்ன தவிர அப்படின்னு கேட்பாங்க. உண்மையில அதுதான் என்னோட வேலை. நானும் கொஞ்சம் ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் ஜாஸ்தி டைம்லாம் ஃப்ரீயா இருக்கு. அம்மா அதை செய்யமா இதை செய்யமான்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள இந்த மாதிரி ஒரு படம் எடுத்ததுக்கு அவரோட அம்மான்னு சொல்றதுக்கு நான் ரொம்ப அபிமானமா இருக்காங்க. உண்மையில அதுதான் ஃபேக்ட். பிகாஸ் மணி சார் சொல்ற மாதிரி சந்தோஷ் சிவன் ஃபிலிம்ன்ற அந்த விதத்தில் எழுதியிருக்காங்களே அதுதான் உண்மை. உங்களுக்கு எல்லாம் சந்தோஷ் சிவன் தான் சரி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தையில இருந்து சந்தோஷத்துக்கு நல்லாவே ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ற சிவா அண்ணாவோட பிள்ளை. நம்ம எல்லாம் சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் இதாக இருந்தாலும் சரி, ஏதாவது டாய்ஸ் பாவைக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து அழாதுப்பா நல்லா விளையாடிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சிவா அண்ணா என்ன செஞ்சாங்க தெரியுமா? 5 வயசு 10 வயசுலயே சந்தோஷம் கேமரா வாங்கி கொடுத்து விளையாடப்பான்னு சொல்லியிருக்காங்க. அந்த மேஜிக் இப்போ சந்தோஷம் இருக்காங்க. உண்மையில எல்லா பிள்ளைமே கேரளா கூட யார் நடிக்கிறாங்கன்னு பாக்குறதே இல்லை. சந்தோஷ் சிவன் பிள்ளைன்னா அது பாக்குறதுக்கு தனியா ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. மணி சார் இருக்கு. அதான் சொல்லி விஜய் சார் படம் வந்திருக்காங்க. மலையாள படத்துக்கு ஆளா கிடையாது, பட் வேலாயுதம் ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு அந்த அளவுக்கு நகையெல்லாம் எல்லாருமே ரசிகர். இப்போ எங்கிட்ட பிரித்தி சொன்னேன், அம்மா திடீர்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ அவன் நடிச்சுட்டு இருக்கிற மலையாள மாஸ்டர்ஸ் அதுல வந்து இந்த தமிழ் திரைப்பட உலகத்திலே ஒரு அபிமான நட்சத்திரம் நம்ம சுப்பிரமணியபுரம் சசிகுமார் சார் அவரோட சேர்ந்து நடிச்சுட்டு இருக்காங்க. அவங்க திடீர்னு அவங்க டேட்ஸ் வந்து 19th முடியுது. இப்போ ஸ்ட்ரைக்ல இந்த இருக்கிற அசோசியேஷன் கிட்ட போய் ஸ்பெஷலா ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு 5 days அவங்க பர்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் மட்டும் இந்த டேட் கன்ஃபியூஷன் இருந்ததுனால ஒரு 5 days ஷூட் பண்ணி முடிச்சுக்கலாம் அப்படின்னு. இதுக்கு பிருத்வி என்ன பண்ணிட்டாங்கன்னா பாம்பேல இருந்து இங்கே வர வேண்டிய பிருத்வி, அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் பிருத்வி இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கு, நாங்கள் எல்லாம் நீங்க கண்டிப்பா வாங்க சாக சீக்கிரமா சரின்னு சொல்லி அவன் இதை மாதிரி ஊருக்கு வந்துட்டாங்க. நான் என்னதான் சொல்றது, கொடுத்து வைக்கல, அதான் உண்மையில சொல்லணும். இந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றது இத்தனை டிக்னிட்டரிஸ் டேஸ்ல இருக்காங்க. அவன் ப்ரொடியூஸ் பண்ண படம், அவன் நடிச்ச படம், அதோட சந்தோஷ் சிவன் சார் படம், இன்னொரு ப்ரொடியூசர் இருக்காங்க ஷாதி நடேசன், இவங்க எல்லாம் இங்க வந்திருக்காங்க. ஏதோ பையனுக்கு சர்வா நான் எல்லாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அதுக்காக மட்டும்தான் நான் இங்க வந்து எஸ்பெஷலி மீடியா வந்திருக்காங்க. பிரத்தியை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட சொன்னேன், அம்மா மேடையில இருக்கிறவங்கள ஒவ்வொருத்தராக போய் பார்த்து நீங்க மன்னிப்பு கழுங்கன்னு சொன்னேன். ஆனா மேடையில வந்து பேசணும்னு நான் ஒரு வார்த்தை கூட எனக்கு சொல்லலை. ஏன்னா எனக்கு பயமா இருக்கு. வைரமுத்து சார் இருக்காங்க. நான் முதல்ல போய் சொன்னேன், சார் நான் பேசுற தமிழ் ஏதாவது பற்றி நீங்க மன்னிச்சுக்கோங்க. வந்து கேரளாவில் இருக்கிற ஒரு அம்மா
கொஞ்சம் அளவுக்கு சின்ன வயசுல பிறகு இங்கே தான் படித்தாங்க. நானே என் ஹஸ்பண்டு குழந்தை கூட இங்கே தான் இருந்தாங்க. எனக்கு தெரியும், மலையாள நடிகர் சொல்லுவார், அவர் இப்போ இல்லை. ஆனாலும் அந்த வயசுல இருந்து இங்கே வேளாங்கண்ணி ஸ்கூல் எல்லாம் போகும்போது டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் வந்து தமிழ் பேசி 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 இது கிடையாது, ஒரு தமிழ் படத்துல கூட நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அது அப்புறமா பேசிக்கலாம். ஏதோ எல்லாத்தையும் வேற ஒன்றும் இல்லை. இங்கே எல்லாம் வந்ததுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோட இங்கே முக்கியமா ஸ்டேஜிலே நாங்கள் எல்லாம் இந்த மாதிரி இன்வைட் பண்ணி வந்தாச்சு. அதுக்கு பிருத்வி சார்பாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தெரிவித்துக் கொண்டு தேங்க்யூ ஸோ மச். சில பெருமைகள் வாய்க்கும். இந்தியாவுக்கு வெளியே இந்தியாவின் சினிமா அடையாளம் என்ற பெருமை எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை, சில பேருக்குத்தான் வாய்க்கும். அமிதாப் பச்சனுக்கு வாய்த்திருக்கிறது, மணிரத்னத்திற்கு வாய்த்திருக்கிறது, AR ரகுமானுக்கு வாய்த்திருக்கிறது, ஐஸ்வர்யா ராய்க்கு வாய்த்திருக்கிறது, சந்தோஷ் சிவனுக்கும் அது வாய்த்திருக்கிறது. சந்தோஷ் சிவன் என்பவர் இந்தியாவுக்கு வெளியே இந்திய சினிமாவின் அடையாளங்களில் ஒன்றாக திகழக்கூடிய பெருமை மிக்கவர் என்பதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. சந்தோஷ் சிவனின் கண்கள் மாறுபட்ட கண்கள். இந்த உலகத்தை சில கண்களால் மட்டும்தான் தரிசிக்க வேண்டும். சாதாரண கண்களால் சந்தித்தால், சாதாரண கண்களால் உற்று நோக்கிறார், இந்த பூமி ஊனப்பட்ட பூமி மாதிரி தோன்றும், நிலா ஊனப்பட்ட நிலா மாதிரி தோன்றும். சில கண்களால் மட்டும்தான் இந்த பூமியை பார்க்க வேண்டும். லைலா இருந்தாளே லைலா, அவள் ஒன்றும் அழகு இல்லையா, கருப்பா, மூக்கு கூட கத்தி போன்ற மூக்கு இல்லையா, சப்பையா. அவளை பார்த்து மஜ்னு காதல் கொண்டான். மஜ்னு என்றால் வைத்தியக்காரன் என்று பொருள். கயஸ் என்பதுதான் அதன் பெயர். லைலாவை பார்த்து கயஸ் மஜ்னூன் ஆனான், வைத்தியக்காரன் ஆனான். அவள் ஒன்றும் அழகு இல்லையே, அவள் மேல் ஏன் இந்த காதல் என்று நண்பர்கள் கேட்டார்களா? அதற்கு மஜ்னூன் சொன்னானா, நீங்கள் லைலாவை மஜ்னுவின் கண்களால் பார்க்க வேண்டும். உங்கள் கண்களால் பார்த்தால் அவள் அழகு இல்லை, என் கண்களால் பார்த்தால் அவள் பேரழகி. இந்த உலகத்தை கூட நாம் சந்தோஷ் சிவனின் கண்களால் பார்த்து பழகிக் கொள்ள வேண்டும். ஒரு தனி தொனி, தனி காட்சி அமைப்பு, வித்தியாசமான படிவங்கள். நான் வஞ்சகம் இல்லாமல் பாராட்டுவேன் என்பது உங்களுக்கு தெரியும், ரகசியம் இல்லாமல் புகழ்வேன் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு விஷயத்தை சந்தோஷிப்பதற்காக மட்டும் சொல்லிவிட்டு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் பார்த்த அளவில் ஒளிப்பதிவாளர்கள் ஒரு நடிகையின் பொருளின் ஸ்கின் டோன், இந்த தோலின் தொனி சந்தோஷ் சிவன் கேமரா மாதிரி இந்தியாவில் எந்த கேமராவிலும் இல்லை என்பதை நான் இந்த மன்றத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னை கூட அவர் அழகாக காட்டிவிடுவார் என்று எனக்கு தோன்றுகிறது. இப்படி ஒரு தொனி. பிரபுதேவா பார்த்தீங்க, அந்த ஜெனிலியா பார்த்தீங்க, பிருத்விராஜ் பார்த்தீங்க. நான் நேரில் பார்த்த போது இருக்கிற தொனியை விட அந்த ஸ்கின் டோன் தனியாக, இது இவர் கேமராவில் மட்டும் செய்கிற மாயாஜாலம் என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த படத்தில் பாட எழுதியதற்காக நான் பெருமைப்படுகிறேன். என் நண்பர் இளைய தம்பி தீபக் தேவ் இந்த படத்தில் மிக அற்புதமாக இசையமைத்திருக்கிறார். அவர் வயதுக்கும் இசைக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் வயது 30க்கு கீழ். இந்த படத்தின் இசையின் வயது 60க்கு மேல் என்று எனக்கு தோன்றுகிறது. அப்படிப்பட்ட இசையை தீபக் தேவ் தந்திருக்கிறார். சந்தோஷ் அவர்களே, இந்த படத்திற்காக நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். இந்த படத்திற்குரிய பெருமைகள் காட்சி அமைப்பல்ல, நடிகர் பிருத்திவிராஜ் இதில் ஒரு ஆண்மையாளராக தெரிகிறார். படத்தில் ஒரு மிகுந்த ஆண்மையாளராக சிக்கமாய் பிருத்திவிராஜ், பிரபுதேவா, எல்லாரும், ஜெனிலியா. அந்த படம் நான் பார்த்திருக்கேன். படத்துல ஒரு மென்மையான ஒரு பெண் கத்தியோடு வருகிற ஒரு பெண் புலி மாதிரி வருது. ரொம்ப ஆச்சரியமா ஒரு பெண் புலி மாதிரி ஒரு போர் ஆவேசத்தோட எப்படித்தான் தொழுவது தெரியும். அந்த பெண் கையில் வாய் கொடுக்க வேண்டும் என்று யாரும் நினைக்க கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த பெண்ணே ஒரு வாய் உயர்ந்தார்.
அந்த பெண்ணின் கையில் ஒரு வாழ் கொடுத்து சிரிக்கும் சரி ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு எதற்காக பாராட்டுறா, இந்த வரலாற்று துறையிலிருந்து நிகழ்கால இந்தியாவுக்கு நீங்க ஒரு பாடம் சொல்லியிருக்கிறீர்கள். வரலாறு என்பது என்ன தெரியுமா? வரலாறு என்பது இந்த வற்றிக்கூட கருவாடுதான். ஆனால் அதுவும் ஒரு காலத்தில் மீன் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதிலிருந்து பெறப்படுகிற விஷயம் என்பது யாரு? ஒரு அந்நியன் வந்தா பாஸ்போர்ட் காலம் எதிர்த்து போராடினீர்கள். இதோடு இருந்தா பரவாயில்லை. நிகழ்காலத்தில் 21 நூற்றாண்டு நிறைய கொண்டு சந்தோஷம். ஒரு அந்நியன் வந்தான், மண்ணை அபகரித்தான், மிளகு கேட்டு வந்தான், இந்த மண்ணையே கொண்டான், இந்த நாடு அழிந்தது, எதிர்த்து போராடினீர்கள், வெள்ளையரை விரட்டி விட்டீர்கள். இன்றைக்கு அந்நிய கார்பரேட் கம்பெனிகள் இந்த மண்ணில் டாலரோடு ஒரு முதலீடு செய்கிறானே, அவன் மட்டும் யார்? இந்த கேள்விதான் சந்தோஷம் இந்திய அரசாங்கத்தை பார்த்து கேட்கிற கேள்வி. இந்த படம் சராசரி ரசிகருக்கு அல்ல, நாடாளுமன்றத்துக்கு ஒரு கேள்வி, ஐநா சபைக்கு ஒரு கேள்வி, இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு கேள்வி, நலிந்து கொண்டிருக்கிற விவசாயத்துக்கு ஒரு கேள்வி, இந்த நாட்டின் இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவதற்கு எதிரான கேள்வி. அதனால் இந்த உரிமை என்கிற இந்த திரைப்படம் வெறும் படம் அல்ல, பாடம். இந்த படம் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வையுங்கள். வணக்கம், வாழ்க.